திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று ஆவணி மாதம் மூல நட்சத்திரம். எம்பெருமான் குங்கிலிய கலைய நாயனாருடைய குரு பூஜை. இன்று குங்கிலிய கலைய நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். தெய்வச் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே குங்கிலிய கலைய நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது, வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயிற்பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டர்மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுர் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். திருக்கடவுர் என்பது சோழ நாட்டிலே உள்ள தலம். அந்த சோழ நாட்டிலே அவதாரம் செய்தவர் தான் நம்ம குங்கிலிய கலைய நாயனார். திருக்கடவுர் என்பதை விட இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம அமிர்த கடேஸ்வரர் இருக்கக்கூடிய கோயில் தான் இப்போ அமிர்த கடேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் தான் திருக்கடவுர். இங்கே பிரம்மன், திருமால், தேவர்கள்லாம் அமிர்தம் நிறைஞ்ச அந்த குடத்தை, பொன் குடத்தை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அந்த குடமே அப்படியே அது லிங்கமாக மாறிடுச்சு. அதுதான் அமிர்த லிங்கமாக இருந்து அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு இப்போ வந்து பேர் மாறி எல்லாருக்கும் இப்போ வந்து திருக்கடையூர்னு சொன்னால் தான் தெரியும் அந்த கோயிலை பற்றி. அது மட்டும் இல்லாத இந்த பால் மனம் மாறாத ஒரு குழந்தை, அதாவது பச்சிளங்குழந்தையாக இருந்த மார்க்கண்டேயர் வந்து அவர் போய் அந்த சிவலிங்கத்தை இருக்க பிடிச்சதுனால, அந்த பாசத்தினால வந்து சிவபெருமான் வந்து காலனையே காலால் உதைத்த இடம் தான் அந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில். அங்கே தான் திரு அவதாரம் பண்ணவர் நம்ம குங்கிலிய கலைய நாயனார். அவரோட பேர் வந்து கலையர் தான். அவரோட வேலை வந்து வேலைன்னு அவர் வந்து பக்தியால் மனம் உருகி செஞ்ச ஒரு இதுதான் எம்பெருமானுக்கு வந்து தினமும் போய் குங்கிலியம் போடுறது தான் அவரோட வேலை. தினமும் போய் ஒரு நாள் தவறாமல் போட்டுகிட்டே இருப்பார். அதனால் குங்கிலியம் சேர்ந்ததுனால அவருக்கு வந்து குங்கிலிய கலைய நாயனார்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் தினமும் அதை பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் ஒரு வறுமை வருது. ஊர் ஃபுல்லாக வறுமை, பஞ்சம் தலை விரிச்சாடுது. இவருக்கும் வறுமை தான். ஆனால் அந்த வறுமையவே பெருமையாக நினச்சி தினமும் வந்து சாமிக்கு பண்ணக்கூடிய தொண்டை நிறுத்தாமல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் வீட்டில் எல்லாமே தீர்ந்து போய் வீட்டில் சமைக்கிற கூட எதுவும் இல்லாமல் போயிடுது. குழந்தைங்க பசியாக இருக்காங்க, மனைவி பசியாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு மனைவியார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட தாலியை கழட்டி கொடுத்துட்றாங்க. வேறு வழி இல்லை, இதை வச்சாது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பயந்து போயிடுறாரு, அப்படியே அதிர்ந்துடுறாரு. இன்னும் தாலியெல்லாம் கழட்டிட்டாங்களே அப்படின்னு. இருந்தாலும் ஒரு வருத்தத்தோடு வாங்கிட்டு சரி போய் வாங்கிட்டு வரலான்னு அவர் கிளம்புறாரு. குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா போய் நெல் வாங்கிட்டு வர போகிறாரு. அம்மா அதை குத்தி நமக்கு சமையல் செஞ்சு தரப்போகிறாங்க, நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு குழந்தைங்களாம் ஆனந்தத்தில் இருக்காங்க. இவர் வாங்கிட்டு அப்படியே போகிறாரு. போக 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 அந்த கோயில் பக்கத்தில் வரும்போது இவருக்கு மனசில் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? நம்ம குழந்தைங்க பசியாக இருக்காங்களோ, நம்ம பசியாக இருக்க ஒரு வயிறில் ஒட்டி கிடக்குது, மனைவி பசியாக இருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் இல்லை. இந்த ஆலயத்துக்கு வந்து குங்கிலியம் போட முடியலையே, குங்கிலியம் போட முடியலையே அப்படிங்கிற யோசனையிலே போயிட்டுருக்காரு. அந்த ஆலயத்தை தாண்டி அந்த கோபுரத்தை தாண்டி போகிறாரு. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு வியாபாரி தலையில் ஃபுல்லாக அந்த குங்கிலிய மூட்டையை வச்சுட்டு வந்துட்டுருக்கார். இவருக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆனந்தம். சாமிகிட்ட இப்போ தான் சொன்னோம், சாமி உடனே அதை கொடுத்துட்டாரே, ஆஹா என்ன ஒரு திருவுள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரை போய், சாமி இதை அப்படியே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இதை கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக இந்த நகையை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த தாலியை அங்கே கொடுத்துட்றாரு. தங்கத்தை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு தலைமையில் வச்சுட்டு அவருக்கு ஒரே கொண்டாட்டம். சாமிக்கு நம்ம பண்ண போகிறோம், பாக்கெட்டாக எத்தனை நாளைக்கு பண்ணிகிட்ருக்கிறது, இதுதான் ஒரு மூட்டையே கிடச்சிச்சே, நம்ம மிக எதாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு உள்ள போய் தூபம் போட்டு அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வர்றாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த வீட்டுக்காரம்மா வாசலையே பாட்டுருக்காங்க. வாங்கிட்டு வர போன கணவர் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டே இருக்காங்க. குழந்தைங்களும் பார்த்து 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 அழுது அழுது அப்படியே தூங்கிடுது. இவங்களும் தூங்கிடுறாங்க. அப்போ கனவுல சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் வந்து, அம்மா உங்களுக்கு வந்து சமையல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்லாம், உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது, பொண்ணும் பொருளும் அரிசி எல்லாம் நிறைஞ்சிருக்குது, சாப்பிடுங்கன்னு சொல்லி உணர்த்துறாரு. முழிச்சு பார்த்தா அதே மாதிரி அங்கே இருக்குது. அவங்க ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இந்த செய்தியை வந்து கணவருக்கு தெரிவிக்கணுமே அப்படின்னு நினைக்கும்போது, அங்கே குங்கிலி கலையம் போட்டிருந்த நம்ம கலைஞர் அங்கேயே ஓய்வு எடுத்துடுறாரு. அப்படியே தூங்கி போயிடுறாரு கோயில்லையே. அங்கேயும் சாமி வந்து உணர்த்துறாரு,
குங்கிலி கலையா உங்களோட இதுக்கு வீட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து பால் சோறும் நெய் கலந்து வச்சுருக்கேன், தேன் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஆனந்தத்தில் எட்டி குதிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லோரும் வீடெலாம் பொண்ணும் பொருளாக நிறைஞ்சிருக்குது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இவருக்கு போனோடனே அவருக்கு இன்னும் இன்பமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை அப்படியே எடுத்துக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து குங்கிலியத்தையும் நிறுத்துறதே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. தினமும் குறைஞ்சது ஒரு 100 அடியாருக்காவது அவர் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கார் ரெகுலராக. இந்த குங்கிலி கலைய நாயனாருடைய அன்பின் வலிமையையும் பக்தி பெருமையையும் உலகத்துக்கு எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் இன்னொரு வேலை செய்கிறார். அது என்னென்னா, பக்கத்து ஊரில் திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் சிவலிங்கம் ஒன்று சாய்ஞ்ச நிலையில் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து உலகெல்லாம் பரவிட்டுருக்குது. இவருக்கு அந்த நியூஸ் வருது. அவர் அங்கே போய் பார்க்குறாரு, சிவலிங்கம் சாஞ்சிருக்குது. அவர் அந்த நாட்டு ராஜா வந்து யானையை வச்சு இழுக்கிறாரு, குதிரைப்படையை வச்சு இழுக்கிறாரு, யானைப்படையை வச்சு இழுக்கிறாரு. லிங்கத்தை ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியல. இவரும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கயிற்றை எடுத்து கழுத்தில் கட்டி ஒரு பக்கத்தை வந்து சிவலிங்கத்து மேலே கட்டி இழுக்கிறாரு. ஒன்று வந்தால் நேராக வரட்டில் நான் உயிரே போகட்டும் அப்படின்னு உயிரை துச்சமாக நினச்சி அப்படி கழுத்தில் கயிற்றை போட்டு இழுக்கிறாரு. அது அப்படி இழுக்கிறதுக்கு லைட்டாக அப்படி பண்ணுறாரு, ஒரு மூவ் பண்ணுறாரு, அப்படியே சிவலிங்கம் நேராக வந்துடுது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன இப்படி ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கழுத்தில் போட்டிருந்த கயிறு அப்படியே பூமாலையாக மாறிடுது. அந்த அந்த மன்னனுக்கே பெரிய ஆச்சரியம், இது எப்படி அப்படின்னா எல்லாமே ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இந்த சிவலிங்கம் அப்படி சாஞ்சதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு. அந்த திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் தடாகை அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தினமும் சாமியை கும்பிடுவாங்க, சாமிக்கு பூ போட்டு கும்பிடுவாங்க. ஒரு நாள் மாலையை போடலான்னு வரும்போது 2 கையிலையும் மாலையை வச்சுட்டு வர்றாங்க. சிவலிங்கத்துக்கு போடலான்னு, கொஞ்சம் பெரிய சிவலிங்கமாக இருக்கிறதுனால எட்டி போடலாம் அப்படிங்கும்போது மாறாப்பு விலகிடுது. அந்த மாறாப்பை வந்து 2 முழங்கையில் பிடிச்சிட்டு இப்படி போட போகிறாங்க, எட்ட மாட்டேங்குது. பார்க்குறாரு சாமி, சாமி நகர்ந்துக்கிறார். அது மாதிரி அந்த அம்மாவுக்கு கரெக்டாக போடுற மாதிரி சாமி அப்படி சாஞ்சிட்றாரு. அதனால தான் அந்த லிங்கம் அப்படி சாஞ்சது. அந்த லிங்கம் சாஞ்சதுனால அவங்க அந்த மாலையை போட்டு கும்பிட்டு போயிட்டாங்க. அந்த லிங்கத்தை நிமிர்த்தி வைக்க வந்தவர் தான் நம்ம குங்கிலி கலைய நாயனார். அவரோட புகழ் இன்னும் பரவணுங்கிறதுக்காக தான் சாமி அப்படி பண்ணார். சாமி வந்து எப்பயுமே சாமி நம்ம ஒரு அடி எடுத்து அவரை நோக்கி வச்சோம்னா அவர் 4 அடி நம்மளை நோக்கி வைப்பார். அதுதான் பக்தியோட மிகப்பெரிய பெருமை. சாமி மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாலும் அதுக்கு சாமி அதை விட 1000 மடங்கான வெளிப்பாட்டை நமக்கு காட்டுவார். அதுதான் அவரோட கருணை கடல். குங்கிலிய கலைஞருக்கு மணிமகுடம் சூட்டுற மாதிரி நம்ம தெய்வ சேக்கிலார் பெருமான் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த நாளிலே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த காணொளியை பார்த்தவங்க அனைவருக்கும் எம்பெருமான் கைலிநாதர் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.